அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? சர்வ வல்லவரே, உடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் கொடுத்ததிலிருந்து கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார்கள். உடைய பிள்ளைகளை வாழ்த்தி
ஆசீர்வதித்து ஜெபிக்கிறது ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதம், உயர்வான அனுபவங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலை கடந்து வரட்டும் அப்பா. வானத்தின் பலனை திறந்து விட்டுக்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்து என்கிற வசனம் உடைய பிள்ளைகள் வாழ்விலை நிறைவேறட்டும் ஆண்டவரே. நிறைவேறட்டும் அப்பா, நிறைவேறட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறதை காட்டில் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற வசனம் உடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேறட்டும். ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு பலனை பெற்று ஐஸ்வர்யவனாகி வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்கிற வசனம் உடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேறட்டும். நிறைவான பலனை கொடுங்க, உயர்வான அனுபவங்களை கொடுங்க. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்க கிருபை கூட இருக்கட்டும். காத்துக் கொள்ளுங்க, தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும். பெரிய காரியங்களை வச்சு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல யாருக்கும் கை கொடுக்காம அப்படி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வேணும் மாஸ்க் லைட்டை தாக்கிட்டு வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். சில மாதங்களுக்கு பிற்பாடு நாம் இணைந்து ஆராதிக்கிறது உண்மையிலேயே பெரிய தேவ கிருபை. ஆமென். அதிகமாச்சிக்கிறது தேவ பிரசன்னம். தேவ பிரசனத்திலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். தேவ பிரசனத்திலே தடைகள் உடைக்கப்பட்டு போகும். தேவ பிரசனத்தில் நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். தேவ பிரசனத்தில் அதிகமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இந்த நாளிலே பேசுவாராக. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் ஆமென். யாராவது ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆனாலும் நான் தேவரை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இந்த நாளிலும் ஆராய்ந்து முடியாதவைகள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை பேச போகிறதற்கு முன்பதாக, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறதற்கு முன்பதாக சில நிமிடங்கள் ஆவியில களி கூற போகிறோம். அல்லேலூயா. நம்மை ஆவியானவர் உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். எல்லாரும் கவனிங்க. வயது வரம்பில்லாமல் உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா. வரமாட்டேங்க சார். வயது வரம்பில்லாமல் உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா. வாழ்க்கை பின்னணியெல்லாம் பார்க்காம ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தால் ஆவியாத்ம சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறார். அவருடைய சாதாரணமானவர்களை அசாதாரணமாய் மாற்றுகிற ஒரு வல்லமை நம்ம எல்லார் மேல இறங்க போகிறது. ஆமென். ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென் என்றால் அப்படி ஆகட்டும் அர்த்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க ஆமென் ஆமென் அறிக்கை பண்ண நான் விசுவாசித்து தேவனை விசுவாசித்து சொல்லுகிற காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் நிறைவேற போகிறது. எல்லாரும் சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹalleluya. அந்த வாசனை நம்முடைய வாழ்வில் நிறைவேற போகிறது. எல்லாரும் வலது கரத்தை இதயத்தில் வைத்துக் கொண்டு சொல்லுங்க. இந்த வசனை வாழ்வில் நிறைவேற போகிறது. நல்லா சொல்லுங்க சத்தமா. இந்த வசனை வாழ்வில் நிறைவேற போகிறது. ஹalleluya. உயிர்ப்பிக்க போகிற தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். அனுபவமாக இருக்கலாம். சுட்டரிக்கு மத்தியை போட்டு அனுபவமாக இருக்கலாம். கூட இருந்து நம்மை பகுதித்து நம்மை பாதுகாத்து நம்மை பலவழித்து நடத்தி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத விஷயங்களை செய்து மாற்றிக் கொடுக்கிறார்.
சுடரிக்கும் அக்கினியில் கிடந்து பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேணியில் நான் விழுந்து அவரை இருந்தார். சுடரிக்கும் அக்கினியில் நடந்து பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சுழியெழுந்தோ Oh
செய்யுங்க. உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் பொறுப்பு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்வில் செய்ய நினைத்த காரியம் சொல்லுங்க தடைபடாது. சந்தோஷமா சொல்லுங்க, நம்ம ஒவ்வொருடைய வாழ்வில் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த பாடல் சொல்லுகிறது, ஆவியினால் யுத்தம் செய்வேன், ஆவியினால் யுத்தத்தில் வெல்வேன், சாத்தானை சமுத்திரம் விழுங்கி போடா, சாத்தான் ஜெயிக்க முடியாது, நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நல்ல கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களே, எண்ணி முடியாத அதிசயங்களே என் ஆண்டவரை வாழ்வில் செய்ய போகிறார். சத்தமாய் ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாதவைகள் என்ற தலைப்பில் நான் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை சில நிமிடங்கள் பேச போகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. நாம் என்னென்ன காரியங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறோமோ, என்னென்ன காரியங்களை எல்லாம் வாஞ்சித்து காத்திருக்கிறோமோ, அந்த அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு அவரால் கூடும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய வாழ்விலே தான், நம்முடைய குடும்பத்திலே தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் பின்னணியத்திலே வளர்ந்து வந்தவனான ஆபிரகாமை அழைத்தார். ஓ ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆமென் சொன்னார். இந்த ஆபிரகாமோ சொல்லல, ஒரு யாரிடத்திலே சொன்னதுன்னு சொல்லல. ஆபிரகாம் என்ன சொன்னா, என்ன செய்தான்? ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ளவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அப்படியே கீழ்ப்படிந்தவனாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக புறப்படுகிறார். அவன் பரதேசியாய் சஞ்சரித்தது உண்மைதான், எங்கே போகிறேன் என்று தெரியாமல் புறப்பட்டு போறது உண்மைதான். ஆனால் சர்வ வல்லவருக்கு கீழ்ப்படிந்த வழியினாலே எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே செய்தார். அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாய் மாறினார். அவனுடைய வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்தார். போகிற இடத்திலெல்லாம் ஐஸ்வர்யம், மிகப்பெரிய யுத்த வீரனாய் மாறினான். சகல ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமானாய் மாறினான். கவனியுங்கள், தேவனோடு பேசுகிற அனுபவத்தை பெற்றுக் கொண்டான். தேவனுக்கு சிநேகிதனாய் மாறினான். சத்தமாய் ஒரு அல்லேலூயா, சத்தமாய் ஒரு அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை பாருங்கள். அவன் பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். அவன் அறுவடை கிடைக்குமா என்பது அவனுக்கு தெரியாது, அறுவடை செய்வேனா என்பது அவனுக்கு தெரியாது, விளைச்சல் கிடைக்குமா என்று தெரியாது. ஆனாலும் இந்த கடினமான சூழ்நிலையில பஞ்ச காலத்திலே தேவனை விசுவாசித்து விதை விதைத்தான். ஆமென் சொல்லுங்க, தேவனை விசுவாசித்து விதை விதைத்தான். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். பஞ்ச காலம் என்று சொன்னால் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காலம். பஞ்ச காலம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் கிடைக்குமா இல்லையா என்று தெரியாத ஒரு நாள், ஒரு காலம். பஞ்ச காலம் என்று சொன்னால் ஆமென், செழிப்பு இல்லாத ஒரு காலம். பஞ்ச காலம் என்று சொன்னால் அறுவடை இருக்குமா என்பது எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு காலம். அந்த நேரத்திலே போய் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான்? விதை விதைக்கிறான். உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், கடினமான சூழ்நிலையிலே, நேசருக்காக கடினமான சூழ்நிலையிலே, ஆமென், மன உளைச்சலான சூழ்நிலையிலே, எதிர்பார்ப்பற்ற சூழ்நிலையிலே, குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்குகிற நேரத்திலே, ஆமென், தேவனுக்காக முன்னேறி செல்ல முடியாமல் தடையும் வருகிற நேரத்திலே, இந்த கடினமான நேரத்திலே, தேசத்திலே இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, இந்த கடினமான நேரத்திலே கர்த்தருக்காக ஏதோ ஒரு விதத்திலே விதைக்க, ஆண்டவருக்காக செயல்பட, ஆண்டவருக்காக பிரயாசப்பட, ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விதத்திலே விதைக்க ஒப்பு கொடுப்பீர்களா? ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த வருஷத்திலே எத்தனை மடங்கு பலன் பெற்றான்? எல்லாரும் சொல்லுங்க, 100 மடங்கு.
100 மடங்கு. அவன் எண்ணியே பார்க்கல. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இந்த வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசா செய்தார். காரணம் என்ன தெரியுமா? பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். கடினமான சூழ்நிலையில கர்த்தருக்காக செயல்பட அர்ப்பணித்து பாருங்கள். கடினமான சூழ்நிலையில தேவனிடத்தில் நெருங்கி அர்ப்பணித்து பாருங்கள். கடினமான சூழ்நிலையில கர்த்தருக்காக பிரயாசப்பட அர்ப்பணித்து பாருங்கள். கடினமான சூழ்நிலையில என் நேசருக்காக ஏதோ ஒன்றை விதைக்க அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் கூட இருக்கிறது உண்மை. அந்த வருஷத்துல பலனாக 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ள போவது உண்மை. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்கள் கையை தூக்கி வர அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் அவனுக்கு செய்தார். இரண்டாவது சொன்னேன், ஈசாக்கு கடினமான சூழ்நிலையிலே விதைவிதைத்தான். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே செய்தார். அடுத்த சந்ததிக்கு வருவோமே. அடுத்த சந்ததியிலே இந்த யாக்கோபை பாருங்கள். வெறுமையாக எங்கே போகிறேன் என்று தெரியாதபடிக்கு வெறுமையாய் போகிறார். மாமனார் வீட்டுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் போகிறார். எதிர்கால நம்பிக்கையற்று போகிறான். எதிர்காலம் என்னவாய் இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் கூட நோ எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு இல்ல, போயிட்டே இருக்கிறான். அவன் மாமனாரு பொண்ணை தருவானா தரமாட்டாரா தெரியல. சரி எப்படி போவோம், போயாச்சு. கவனிங்க, 7 வருஷம் ஏமாற்றப்பட்டாச்சு. அடுத்த 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இனி 14 வருஷம் அவன் குமாரத்தைகளுக்காக செயல்பட்டாச்சு. எப்ப எனக்காக செயல்படுகிறது? அந்த வசனம் சொல்லுகிறது, மாமனார் 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றினார். 10 முறை. ரீசன் 1, பரவாயில்ல போட்டு, 2 பரவாயில்ல போட்டு, 3 பாரு உங்க டேடி இப்படி எல்லாம் பண்றாரு, சரி பரவாயில்ல போட்டு, 4 5 ஆச்சு. 5 முறை மாற்றிட்டு இருக்காரு, உங்க டேடி இப்படி பண்றாரு, சரி பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன். 10 முறை மாற்றின பிற்பாடு பொறுமையோடு காத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. 10 முறை சம்பளம் மாற்றி ஆயிடுச்சு. 10 முறை அப்பமா எண்ணாங்க. 10 முறை தடுக்கப்பட்டார். ஆனாலும் பொறுமையோடு இருந்தார். விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் கூட இருந்தார். விளைவு என்ன தெரியுமா? அவருக்கு பிள்ளைகளுக்கு, அவருடைய குமாரர்களுக்கு, அவருடைய மந்தையுள்ள ஆடுகளுக்கு தான் நல்ல 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 பெருக்கம் உண்டாக நினைச்சார். ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, யாரோ ஒருவர் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? யாரோ ஒருவர் உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களா? யாரோ ஒருவர் ஒரு மாதிரி பண்றாங்களா? கவலைப்படாதீங்க. பொறுமையை காத்துருங்க. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. இப்படி கையை அசைச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்ய போகிறார். என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போகிறார். என் வாழ்க்கையில காரியத்தை மாறுதலாய் முடிய செய்ய போகிறார். என் வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். யாக்கோபுக்கு வாழ்க்கை பாருங்க. அப்புறம் 6 வருஷம் அவனுக்கு செய்யலாம். 14 வருஷம் சம்பாதித்ததை விட இந்த 6 வருஷத்துல அப்படி பெருக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. வாழ்றான், பெரிய பரிவாரங்களோடு வருகிறார். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாம போனா. அவன் அற்பமா நினைச்சது உண்மைதான். சம்பளத்தை மாற்றினது உண்மைதான். ஆனால் கர்த்தர் தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற தேவன். கர்த்தர் அவருடைய அற்பமான அனுபவத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன். அவருடைய வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அனுபவித்தான். ஈசாக்கு கடினமான சூழ்நிலையை விதைத்தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அனுபவித்தான். யாக்கோபு பொறுமையை காத்திருந்தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அனுபவித்தான். ஆமென். அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் கீழ்ப்படியும் பொழுது, கடினமான சூழ்நிலையை விதைக்கும் பொழுது, பொறுமையை காத்திருக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அனுபவிக்க போகிறேன். பிள்ளைகளை சொல்ல போகாதீங்க. கடந்த சில மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் ஒருவர் இல்லாமல் இருக்கலாம். கடந்த சில மாதங்களாக கடினமான சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு விசுவாசத்தை அறிக்கை பண்ணல. இன்னைக்கு விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. என் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து, நான் நினைக்கிறதை காட்டிலும், வேண்டிக் கொள்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளாக அவன் ஒரு மனிதன் சிறைபிடிக்கப்பட்டு யூதாவிலிருந்து பாபுலோனுக்கு வருகிறான். யாரவர்? இந்த மனிதனுடைய வாழ்வில் அவன் கடந்த சில மாதங்களுக்கு, சில நாட்களுக்கு முன்பதாக
ஆன்லைன் ஆராதனையில இவருடைய சில காரியங்களை குறித்து நான் பேசினேன். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான செய்தி கர்த்தருக்கு கொடுத்தார். இவரை பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று அன்றைக்கு பேசினேன். இன்னைக்கு நான் பேச போகிறது இந்த தானியனுடைய வாழ்வில் 4 விதமான ஆராய்ந்து முடியாத காரியங்களை சொல்ல போறேன். இந்த தானியனுடைய வாழ்வில் 4 விதமான ஆராய்ந்து முடியாத காரியங்களை சொல்ல போறேன். அன்னைக்கு நான் பேசினேன், தானியல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு பேசினேன். இன்னைக்கு தானியனுடைய வாழ்வில் 4 விதமான ஆராய்ந்து முடியாதவைகளை நான் சொல்ல போறேன். வேகமாக கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்வில் ஆராய்ந்து முடியாதவைகள், தனிப்பட்ட வாழ்வில் ஆராய்ந்து முடியாதவைகள், வாழ்க்கை தரத்தில் ஆராய்ந்து முடியாதவைகள், தேசத்தில் இவன் மூலமாக ஆராய்ந்து முடியாதவைகள். ஆமென். வரிசையை நான் சொல்ல போறேன். கவனிங்க. 1, ஆவிக்குரிய வாழ்வில் ஆராய்ந்து முடியாதவைகள். சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாதவைகள். வாசிக்கலாம் தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 19, 28, 46. வேகமாய் வாசியுங்கள். தானியேல் 2:19. பின்பு ராக்காலத்தின் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். 28. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் 46வது வசனத்தில் இந்த ஆவிக்குரிய ஆமென் மேன்மை மூலமா என்ன மேன்மை ஆசீர்வாதம் வாழ்க்கையில கடந்து வருகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவருக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். நல்ல 3 வசனத்திலிருந்து 3 அனுபவம். முதலாவது பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சாருக்கு ராமன் சொப்பனம் வருது. சொப்பனம் வந்த பொழுது இவன் ஒரு கட்டளை போடுகிறான். தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் வரவழைக்கிறான். அந்த பாபிலோனிலே பிறந்து வளர்ந்த ஞானிகள், ஆமென், கல்தேயர்கள், சாஸ்திரிகள் அதிகம் பேர் உண்டு. அவன் எல்லாரையும் வரவழைக்கிறான். கூப்பிட்டு சொல்றான், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், நீங்க சொப்பனத்தை சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். யாராவது சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொன்னால் உங்களுக்கு அதிக வருமானங்களை கொடுப்பேன், அதிக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். இல்லைன்னு சொன்னால் உங்களை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த ஞானிகளாக சிறைபிடிக்கப்பட்டு வந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 4 வாலிபர்களும் சிறைபிடிக்கப்பட்டு யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு வந்து தேவனால் கரம் பண்ணப்பட்டு ராஜாவினால் உயர்த்தப்பட்டு ஞானிகள் என்கிற லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு போய் இவங்களுக்கு இந்த செய்தி போகுது. ராஜா சொன்ன அர்த்தத்தையும் சொல்லணுமா, அவன் விளக்கத்தையும் சொல்லணுமா, ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொல்லணுமா, அர்த்தத்தையும் சொல்ல வேண்டுமா, இல்லைன்னா உங்களையும் கொன்று விடுவார்களா? அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற ஞானிகள் இவர்கள். மற்றவங்க தேவனுக்கு பயப்படாத பாபிலோனின் ஞானிகள். நல்லா கவனிங்க. கட்டளை எல்லாருக்கும் ஒன்று போல ஆகிறது. இப்பொழுது மற்றவங்க பயந்து நடுங்கிறாங்க. இந்த தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் தேவனை நோக்கி பார்த்தார்கள். நான் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், இந்த தானியேலினுடைய வாழ்வில சாதாரண ஒரு மனுஷனாக யூதாவிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்த மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஆராய்ந்து முடியாத அளவுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்தபடினால, முன்னேற்றத்தை கொடுத்தபடினால வாழ்க்கையே மாறி போச்சு. அல்லேலூயா. ஆமா. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால வாழ்க்கையில முன்னேற்றத்துல வரல, 20 வருஷம் சீனியாரிட்டியில முன்னேற்றத்துல வரல. ஒன்றை பார்த்து சொல்றேன், இதே அனுபவத்தை கர்த்தரின் இடத்துல இருக்கிற சிலருக்கு கொடுத்து மனுஷ தயவை கட்டளையிட்டு கர்மம் பண்ண முடியும் என்பதை தேவனை விசுவாசித்து உள்ளத்தில் அறிக்கைப்படுகிற விசுவாசிக்கிறதான கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கிறோம். தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். தானியேலுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்ய முடியுமானால் நம்முடைய வாழ்விலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். அல்லேலூயா. சாதாரண மனுஷனாய் வந்தவர் எல்லாரும் சாமி அழிக்கப்படணும்னு சொல்லிட்டு சொன்னபொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி கூப்பிட்டதுனால ராத்திரியில 19வது வருஷம் ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ராத்திரியில தேவனை நோக்கி கூப்பிடுறவங்க இருக்கிறீங்களா? ஆமென். ராத்திரியில் அதிகாலை நடுராத்திரியில ஆமென் தேவனை நோக்கி கூப்பிட்டு, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடுராத்திரியில நான் ஜெபித்துக் கொண்டிருந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு 10 பேரா கேட்டு கொண்டு நினைச்சேன். பாருங்க, நடுராத்திரியில் ஆண்டவரை
ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ரகசியம் கொடுக்கப்படுகிறது, ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இது சற்று கடினமான காரியம் தான். அதிகாலை எழுப்பி கர்த்தரை கூப்பிடுவது, நடுராத்திரியை கூப்பிடுவது, இரவில் விழித்திருந்து கூப்பிடுவது சற்று கடினமான காரியம் தான். ஆனால் தேவனுக்காக கடினமான விதத்திலே பிரயாசப்பட்டார். பாருங்க, விளைவு என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் உன்னதமான ஆராய்வுடைய காரியத்தை கர்த்தர் செய்தார். அப்படியே வாழ்க்கை மாற்றப்பட்டுடுச்சு. எல்லாருக்கும் உலக வாழ்க்கை எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்து பிரயாசப்பட்டு உழைத்து சம்பாதித்து குடும்பத்தை கவனித்து பிள்ளைகளை படிக்க வைத்து வாழ்க்கையில முன்னேறுவது ஒரு உலக வாழ்க்கை இருக்கிறது. அதே போல ஈக்குவல் டு தட், அதே விதமாக ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றம் என்கிற ஒரு அனுபவம் உண்டு. ஆமென் சொல்லல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்று ஒரு முன்னேற்றம் உண்டு. ஒரு அதற்காக பிரயாசப்படணும். ஆமென். நம்ம நல்லா உழைக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, உலகத்துல நல்ல முறையில ஜீவிக்கிற, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது தேவ கிருபை. அதே போல அதுக்கு இன்னொரு விதம், அது கையை இப்படி பார்த்தா இப்படி ஒண்ணு இருக்குது. அதே போல ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றம் என்று ஒன்று இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆணையுடைய காரியத்தை ஆண்டவர் தர விரும்புகிற, ஆழ்வார்த்து தருகிறவர் அல்ல. ஆமா, இவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு கூட்டி கொடுக்குறாங்க. தாழ்மையுள்ள கிருபை இருக்கிறவர். உடைக்கப்பட ஒரு கிருபையை கூட்டி கொடுக்கிறவர். வயசு பார்த்தால கொடுக்கிறவர் இல்ல, அல்லேலூயா, இருதயத்தை பார்த்து கொடுக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். மார்ச் மாத இறுதியில ஆமென் ஒரு நாள்ல ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் போட்டாரு, தேசத்தின் சூழ்நிலை, உலகம் காவிரிகளுடன் சூழப்பட்டு இருக்கிறது, தேசத்தின் சூழ்நிலை மோசமா இருக்கிறது, நீ என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய போறன்னா எதிர்காலத்துல என்ன செய்வேன் இல்ல, இப்படி சூழ்நிலை இருக்கிறது, இந்த நேரத்துல நீ என்ன செய்ய போற? ஆண்டவரே, எல்லா இடமும் லாக்டவுன், சபைக்கு வர முடியாது, ரோட்ல யாரும் போகக்கூடாது, லாக்டவுன். ஆனால் என்ன செய்யலாம்? டக்குன்னு ஆண்டவர் போட்டார், கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தொடங்கி நேற்று இரவு இந்த இடத்துல வச்சு சர்ச்சில் வரைக்கும் சர்ச்சில் வச்சு முடித்தேன். கவனிங்க, 10 நிமிஷமாவது அந்த அவ்வளவு நாட்கள்ல ஜெபிக்காத ஒரு நாளும் கிடையாது. கான்ஃபரன்ஸ் கால சிலரோடு இணைத்து ஆரம்பத்தில் 22 பேர் வரைக்கும், அதிகபட்சம் 22 பேர் வரைக்கும் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல இருக்கிற அநேக டெய்லி இணைக்கப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் 4 பேர் 7 பேர் அப்படித்தான். சில நேரத்தில் ரொம்ப பிஸியா இருக்கும். வீட்டில் 2 ஃபோன் தான் எனக்கு கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்னால பாஸ்டர்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், இதை அட்டென்ட் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் கொடைக்கானல், மெட்ராஸ்லேருந்து, டெல்லியிலேருந்துலாம் பாஸ்டர்ஸ் இணைக்கப்படுறாங்க, அதனால இது சும்மா டெய்லி பண்ணுறதானே வேண்டாம் அப்படி நான் நினைக்கல. சில நேரத்தில் ஒரு ஃபோனை அதில் கனெக்ட் பண்ணிட்டு, இன்னொரு ஃபோனை இதில் கனெக்ட் பண்ணிட்டு, அப்போ நான் ஒரு சில நேரத்தில் 10 பேரை கனெக்ட் பண்ணிட்டு 2 ஃபோனை வேணும். அது ஒரு ஃபோன் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால போனா இதில் மற்ற பிரதர்ஸுக்கு நீங்கள் 2 கூட கனெக்ட் பண்ணுங்க, சகோதரிகிட்ட நீங்கள் 2 கூட கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அதில் வீடியோவும் ஆடியோவும் மீட் பண்ணி எனக்கு அதை அட்டென்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் பாஸ்டர் ஜஸ்ட் நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் ஆஃப் பண்ணி வெளியே வந்தால் வேதனை அசிங்காயிரும். அது ஆண்டவருக்கு பிரியல, பாஸ்டர்ஸ் வேதனைப்படுவாங்க. அதனால அதுலேயும் இருக்கணும். இதில் நான் என்னன்னு சொன்னால் இது ஆஃப் ஆகிடக்கூடாது. சகோதரிகிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் சத்தமாக நீங்கள் ஜோம் பண்ணிட்டு இருங்க. சில நேரத்தில் சகோதரிகிட்ட சொல்லுவேன், சத்தமாக ஜோம் பண்ணிட்டு இருங்க. ஒரு வேலை நான் வந்துடுவேன், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜோம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆமாம், நல்லா அவருக்கு எப்படி அவர் ஒரு நாள் கூட இந்த ஜபம் தடைபடாதபடி கர்த்தர் நேற்று வரைக்கும் ஜெபிக்க உதவி செய்தார். அல்லேலூயா. மார்ச் 2 நேற்று இரவு வரைக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. யாராவது இருக்கீங்களா? ஒரு நாள் கூட தடைபடாத. சரி, ஒரு 5 நாள் விட்டுருவோம். 5 நாளுக்கு 5 நாள் தவிர மீதி எல்லா நாளும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? எப்படியாவது அநேக ஸ்தோத்திரங்களை நான் என்ன பெறுவோம்? அநேக பேர் இணைந்து ஜெபிக்க தேசத்துல தேவ கிருபை பெறுவோம், தேசத்துக்கு விஷயம் உண்டாகும். இதுதான் ஐயா தரிசனம், இதுதான் நம்ம தரிசனம். பேசலாம். சாரி, நான் முதல் அந்த ஜபத்தில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இவ்வளவு நாள் அந்த ஜபத்தில் ஒத்துழைத்த இல்லை இல்லையா பேசலாம். இந்த மனைவி ஞாபகப்படுத்துறேன், இன்னைக்கு ஒரு நாள் கும்பிட்டு வரோம்னு சிலர் இருந்துருவாங்க, அதனால ஞாபகப்படுத்துங்க. நேற்று இரவு சர்ச்சில் வரைக்கும் சாமி 4லிருந்து 7 to 8 இந்த பிரேயர் இருக்கிறது. அதிகாலை ஜபம் உண்டு. அதிகாலை ஜபம் வர முடியாதவர்களுக்கு இந்த இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணப்படும். அதுக்காக வாட் அதிகம் கனெக்ட் பண்ணிடுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை, அவங்க இங்க வந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. முந்தி வந்தவங்க வாங்க, மற்றவர்களுக்கு வருவதற்காக உங்களை அழைக்கிறேன். ஆமா, நான் ஒன்று கூடி நேருக்கு நேர் பார்த்து ஒன்று கூடி ஜெபிக்கிறது ஆசீர்வாதம். அல்லேலூயா. முடியாதவங்களுக்கு தான் கனெக்ட் பண்றது, முடிகிறவங்களுக்கு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. உனக்கு மாப்பிள்ளை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி, ஓகே, நல்லா கவனிங்க. இந்த தானியேல் நடு இரவு நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான்.
ஆமா, எதுக்கு இது சொன்னேன்னா, நான் கூப்பிடும்போது அநேகருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, எனக்கு தெரியும். அநேகருக்கு குடும்பத்தின் சூழ்நிலையில வேதனைகள் இருந்த நேரமா இருக்கும், ரொம்ப கண்ணீரோடு குடும்பத்தின் சூழ்நிலையில் இருக்கிற நேரமா இருக்கு நான் கூப்பிட்டது, ரொம்ப டென்ஷனா இருக்கிற நேரமா இருக்கு நான் கூப்பிட்டுருப்பேன். உண்மையில அது கடினமான நேரம் தான். ஆனால் ஒரு நாள் தடைபடக்கூடாது. ஜோபன் வரவங்க ஜோபன் சொல்வது என்னுடைய வாழ்ச்சி. அல்லேலூயா. எனக்காக அல்ல, நம்ம ஒவ்வொருவருக்காக, தேசத்துக்காக. ஆரம்பத்தில் முழுவதுமாய் தேசத்துக்காக ஜெபம் இருந்தது. போக போக இந்த மாதிரியே சரி மக்களாவது பாதுகாக்கப்படட்டும், மக்களுக்காக, நம்ம அனைவருக்காக ஜெபம். பாருங்க, நமக்காக, நம்ம அனைவருக்காக நான் ஜெபத்திற்கு கூப்பிட்டு கனெக்ட் பண்ணுவேன். ஆனால் சிலருக்கு பிடிக்கல. என்ன செய்கிறது? பிடித்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. வாஞ்சியோட பாஸ்டர் என்னை கூப்பிடலன்னு கேட்டு அம்மாவாரில் இருக்கிறீங்க. எனக்கு ஞாபகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ வாஞ்சியோட காத்திருந்து இருக்கிறாங்கன்னு. சிலருக்கு இவருக்கு வேற வேலையை உடம்பு விட மாட்டேங்கிறாரு அப்படி இருப்பாங்க இல்லையா? என்ன செய்கிறது? தேசத்தின் நிலைமை மோசமா இருக்கிறது. என் ஜனங்களாவது பாதுகாக்கப்படணும், தேசம் பாதுகாக்கப்படணும். நம்முடைய மாவட்டம் பாருங்க, எனக்கு ரொம்ப ஒரு வேதனை. இங்க வீட்டுல இருந்து தொடங்கி கன்னியாகுமரியில அந்த தூர் மண்டபம், அது பேர் என்ன, அந்த கல் மண்டபம், அது வரைக்கும் போய் நடந்து ஜெபிக்கிற அந்த பழக்கம் இருக்கிறது. எதுக்கு? மாவட்டத்தின் பாதுகாப்பு, மாவட்டத்தின் ஆசீர்வாதம், மாவட்டத்தின் எழுப்புதல். அவன் எங்கும் அதில் என்கிற ஜபத்தை வந்து 13 தடவை. முதல் 6 வாரம் ஒவ்வொரு தடவை 6 நாட்கள், 7வது வாரம் 7 நாட்கள், இப்படி நான் போய் ஜெபம் பண்ணேன். போன வருஷத்துல இருக்கிற 3 இல்ல, போன வருஷத்துல 3, இந்த வருஷத்துல 1 மார்ச் 1ஆம் தேதி முடிச்சோம். அடுத்தது சீக்கிரம் தொடங்கணும். போன வாரத்தில் தொடங்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு 2 வாரத்தில் கண்டிப்பாக தொடங்கணும் இருக்கிற கருத்து உதவி செய்வாங்க. ஜோம் பண்ணணும். எனக்கு வருத்தம் என்னன்னா, இவ்வளவு ஜோம் பண்ணமே, ஏன் மாவட்டம் பாதுகாக்கப்படலை? கொஞ்ச நாளெல்லாம் உயிர் பலிகள் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும்போது தெரிந்தவர்கள் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு செய்வேன், யாரும் இந்த வியாதினால சாகல இல்லை, இந்த வியாதினால சாகல இல்லை, இந்த வியாதினால சாகல இல்லைன்னு. கடைசி இப்பொழுது ஒரு வேதனை எனக்குள்ள நான் பர்சனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்முடைய மாவட்டத்திற்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு தலைவர், வேதனைக்குரிய காரியம். நம்ம தெரிந்தால் ஜெபித்திருக்கிறோம். நம்ம விசாரிச்சு சிலத்தில் நம்ம விசாரிச்சு நல்லா இருக்காரா, அப்படியே வந்துட்டார், பரவாயில்ல சார், அது அசால்ட்டாக இருந்துட்டோம். நல்லா என்னுடைய பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் நான் நடந்து ஜோம் பண்ணேன், இதுக்காக ஜெபிக்க விட்டுட்டோமே நம்முடைய எம்பி அவர்களுக்காக. ஏன்னா அவர் தேவன் கொடுத்த ஒரு தலைவர், நான் அப்படி நினைக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். எழுப்புதலை கத்த தரப்போகிறாரு. இந்த மாவட்டத்துக்கு எழுப்புதலை தரப்போகிறாரு. தோழர் மோகன்சி அவர்கள் அநேக நாட்டில் எழுப்புதலை குறித்து சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டில் எழுப்புதல் புறப்பட போகிறது, சென்னையில் பற்றி போகிறது, அடுத்ததாக ஒரு மாவட்டத்தை கத்த முக்கியப்படுத்துகிறார். அது என்ன மாவட்டம்னு சொன்னாரு? என்ன மாவட்டம்? யாரும் மாத்திரையோ மாசுபடுதலை எனக்கு நீங்க சொல்றது கேட்கலையோ? என்ன மாவட்டம்? கன்னியாகுமரி மாவட்டம். எழுப்புதலுக்கு இந்த தேவன் தெரிந்த மாவட்டம். அவர் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில். ஆனால் அவர் ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்றது நம்முடைய மாவட்டத்துக்கு குறித்து. அல்லேலூயா. நம்முடைய மாவட்டத்துக்காக எல்லாரும் ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எழுப்புதலை தருவாராக. பாருங்க, இந்த தானியேல் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறார். மொத்த தேசமே கலக்க போகிறது. எல்லா ஞானிகளும் உயிரை விட போறாங்க. ராஜா எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய போறாரு. நாங்களும் தப்ப முடியாது. ஆண்டவரே என்ன செய்வதுன்னு கேட்டான். ஆண்டவர் ராத்திரி நேரத்தில் தரிசனத்தை கொடுத்தார். ராத்திரியில் விழித்திருந்து பாருங்க, மறைவுகள் வெளிப்படுத்தப்படும். ராத்திரியில் தேவசமூகத்தில் இருந்து பாருங்க, கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுப்பார். ராத்திரி நேரத்தில் தேவனோடு நெருங்கி இருந்து பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னா கொஞ்சம் விழித்திருந்து தியானம் பண்ணி பார்க்க வேண்டும். ஆமென். பலவீனமா இவர் சொல்லிட்டாரு, அதனால பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் தூங்கணும். ஆண்டவரோடு சொல்லணும், ஆண்டவரே ஒரு 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் நடிகர்களை ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. 9 மணிக்கு தூங்குங்க, 12 மணிக்கு எழுங்க, 2 மணிக்கு தூங்குங்க, 5 மணிக்கு எழும்பி அதிகாலை ஜெபத்தில் இணைக்கப்படுங்க. எப்படின்னா அப்படி கொண்டு வந்து வரீங்களா? தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு தியாகத்தோடு சில தியாகங்களை பண்ணி இணைக்கப்பட்டு பாருங்க. மறைவுகள், ஆவிக்குரிய ரகசியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாதது கர்த்தர் தருவாரு. நீங்க தான் அப்புறம் உங்க ஏரியாவில் தெரிகிறாங்க. ஆமா, நீங்க ஜீவிக்கிற தெருவில் நீங்க தான் பெரிய ஆளு. ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. அம்மா ஒரு கஷ்டமா இருக்கு, ஒரு ஜோம் பண்ணுங்கம்மா, 2 வார்த்தை ஆலோசனை சொல்லுங்கம்மா. ஐயா ஒரு கஷ்டமா இருக்கு, 2 வார்த்தை ஆலோசனை சொல்லுங்க. அக்கா 2 வார்த்தை ஜோம் பண்ணி நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு சிரிப்பு சிரிச்சு 2 வார்த்தை சொன்னாலே எனக்கு போதும் போல இருக்கு, பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. யாரும் சத்தமா போடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில
ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்யும்போது ஜனங்கள் தேடி வருவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாதவர்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யும் பொழுது நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆமென் சொல்லுங்க. இத்தனை மாதங்கள் இருந்த இருளின் அனுபவம் அல்ல, இன்றிலிருந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்க போகிறார். தானியேலுக்கு கர்த்தர் மலைகளை கொடுக்க முடியுமா? மலைகளை வெளிப்படுத்த முடியுமா? எனக்கு முடியும். சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். எல்லாருக்கும் விசேஷித்த கிருபைகளை கொடுப்பார். எல்லாருக்கும் விசேஷித்த வரங்களை கொடுப்பார். எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். நல்ல கையை தூக்கி வர அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத வேகமாக இருந்த காரியங்களை சொல்லி முடிக்க போகிறேன். தனிப்பட்ட வாழ்வில் ஆராய்ந்து முடியாதவைகள். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மார்க்கங்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் வேகமா சொல்றேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். பிரதர்ஸ், தம்பி, சகோதரிகள், தங்கச்சிமார் எல்லாரும் பார்த்து சொல்றேன். கர்த்தரை விசுவாசித்து சொல்றேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்யும். தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்றேன். எல்லாரும் வளர்ந்து இருந்தவங்க என் வாழ்க்கையில கர்த்தர், என் வாழ்க்கையில கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சொல்லுங்க. என்னெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ சொல்லுங்க. இப்ப இருக்கிறது போல நான் இருக்க போவது இல்லை. இப்படி இருக்கிறது போல நான் இருக்க போவது இல்லை. நல்லா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. இப்படி இருக்கிறது போல நான் இருக்க போவது இல்லை. நல்லா கவனிங்க. இந்த தானியேல் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தான். அல்லேலூயா. சிறை கைதியாகவே வாழ்க்கை முடிஞ்சா? கவனிங்க. யூத தேசத்துல நல்லா அடிச்சிட்டு இருந்திருப்பான். யூத தேசத்துல இப்படி நல்லா குறிச்சு ஆதரவு நடத்திட்டு இருந்திருப்பான். யூத தேசத்துல தேவ பிள்ளைகளோட ஐக்கியமா இருந்திருப்பான். யூத தேசத்துல சந்தோஷமா இருந்திருப்பான். சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு போறது எங்க? பாபிலோன்ல விக்கிரகங்கள் நடந்த இடத்துல, தேவனோட ஐக்கியம், தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லாத இடத்துல, ஆதரவு இல்லாத இடத்துல, அவன் தேவனோடு உள்ள அவன் விசேஷித்த தன்மைகள் இல்லாத இடத்துக்கு போறான். அநேகரோட சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு ஷோ காட்டினா பாத்தியா, அங்க போற அவன் சிறை கைதி அப்படி இருக்கான். பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அந்த கேம்ப் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை இதே மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு கேம்ப் இருக்குங்களா? பக்கத்துல கேம்ப் எங்க இருக்கு? சில அகதிகள் திருச்சி இருக்கும், கிளைக்கோள் பக்கம் இருக்கு. இதே மாதிரி கேம்ப்ல வேதர் இருக்கிறாங்க. சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தவங்க. இவன் தேவ மனுஷன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவ மனுஷர்கள். மற்றவங்களோட கொஞ்சம் பழக்கம் வந்திருக்கும். நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் நல்லா கவனிங்க. அநேகர் சொல்லியிருப்பாங்க, நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், குண்டு பாய்ந்து செத்து விடுவேன் வந்து இங்க வந்துட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி மாறி மாறி பேசும்பொழுது தானியேல் சொல்லியிருப்பான், நான் தேவனோடு ஆராதித்துக் கொண்டு தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருந்தேன். கர்த்தர் எனக்கு இங்க நிலைமை வந்துருச்சு. சாத்ராக் இப்படி அவங்களோட சொல்லியிருப்பாங்க. மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்க பாவிகள், நீங்க இப்படி வந்துட்டீங்களே சொல்லியிருப்பாங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வேதனை தான், துன்பம் தான், பிரச்சனை தான். ஆனா அந்த நேரத்துல பாபிலோனிலே தானியேலின் வாழ்க்கை வேதனையோடு ஆரம்பித்தது, முடிவோ மேன்மையாய் முடிந்தது. உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். அற்பமாய் எண்ணப்பட்ட வாழ்க்கை பாபிலோனிலே தானியேலுக்கு ஆரம்பம். ஆனால் பாருங்க, அற்புதமான வாழ்க்கை தானியேலுக்கு பாபிலோனிலே முடிவு. ஆமென் சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராய முடியாத காரியத்தை கர்த்தர் எப்படி செய்தார்? காரணம் என்ன தெரியுமா? ராஜா அந்த அகதிகள் முகாமுக்கு போங்க, நல்ல அழகா, நல்ல சூப்பரா, நல்ல நம்ம மாதிரி ஷார்ட்டா ஒண்ணு இல்லை, நல்ல கம்பீரமா வெயிட்டா அப்படி இருக்கிற குச்சுங்க 10 பேரை தேர்ந்தெடுத்து வாங்க. 10 பேருக்கு 3 வருஷம் நல்ல சாப்பாடு போடுங்க. அவன் நல்ல புஷ்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்தெடுக்கிற அனுப்புறாங்க. தெரிந்தெடுக்க போனவர்கள் கண்களில, பிரதானிகள் தலைவன் கண்களில, பிரதானிகள் கண்களில என் ஆண்டவர் தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கும் தயை கிடைக்க பண்ணினார். தேவ பிள்ளைகளே, வயசை பற்றி கவலைப்படாதீங்க, குடும்ப பின்னணியை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு மனுஷ தயவு போதும், ஒரு மனுஷ தயவு போதும் மொத்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படுவதற்கு. நான் நினைச்சேன் நீங்க எழுப்பி சத்தமா கையை தூக்கி ஆமென் போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, மறுபடியும் சொல்றேன், நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த தானியேல் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கிற பாபிலோன்ல, ஐயோ இப்படியே இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருப்பான். பிரதானிகள் வருவா, என்ன கூட்டிட்டு போவாங்க தெரியாது.
இருப்பேன் நினைச்சான். ஆனால் கர்த்தருடைய திட்டமோ இவன் அரண்மனைக்கு போக வேண்டும் என்பது. பிள்ளைகளே, என்னை ஆசீர்வதித்து சொல்லுகிறேன், உங்கள் கைப்பற்ற வாழ்க்கையில் ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒரு மனுஷ தயவை கொடுத்து மொத்த வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யாராயிருக்கட்டும், சாதாரணமானவர்கள் அசாதாரணமாக மாற்றுகிற வேலைத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். யாராயிருக்கட்டும், வயதானவர்களை வாலிப வேகத்தில் பயன்படுத்துகிறாரைத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். யாராயிருக்கட்டும், குடும்ப பின்னணியில் மோசமாக இருந்தாலும் மேன்மையை கொடுக்கிறவரைத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த தானியேல் சாதாரண மனுஷனாய் காணப்பட்டான். ஆமென். அப்படியே அரண்மனைக்கு கொண்டு போகப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டான். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாதவைகள். மூன்றாவதாக, வாழ்க்கை தரத்தில் ஆராய்ந்து முடியாதவைகள். 2ஆம் அதிகாரம் 47, 48, 49 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனை தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். தொடர்ந்து பின்பு ராஜா வாழ்க்கை தரத்திலே ஆராய்ந்து முடியாதவைகள். எல்லாரும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாழ்க்கை தரம்னா பாருங்க, உதாரணத்துக்கு என்ன, அவர் யாருன்னு கேட்டா பாஸ்டர்னு சொல்லுவாங்க, பிரதர் யாருன்னா இந்த வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை யாருன்னு கேட்டா அவர் உங்க கணவர் இந்த வேலை, அவருக்கு மனைவின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த மனைவி இந்த வேலை பார்க்கறேன், இந்த கணவர் சொல்றாங்க. இப்படிதானே பேசுவாங்க. ஒரு மாதிரி பாக்குறீங்க, வேற மாதிரி சொல்லுவாங்களோ? இல்ல இப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க. சரி, இப்ப என் மனைவி ஒரு இடத்துக்கு ஜபிக்கிறதோ இல்லை ஒரு மீட்டிங் எங்கேயா போனாங்க, இன்னொரு யாரு அது பாஸ்டர் மனைவின்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஒரு நான் கொடைக்கானல் இருக்கும்போது அவங்க காலேஜ் ஒர்க் பண்றாங்க, அங்க அவங்க மனைவின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை தரத்தை வைத்து நாம் அறிமுகப்படுத்தப்படுவோம். சரிதானா? புரியலையா? அப்படித்தானா? வேற ஏதாவது சொல்லுவாங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, தானியேலை பற்றி தானியேல் இப்படி யாரு முதல்ல சொல்றாங்க, சிறை கைதியா பிடிக்கப்பட்டு யூதால இருந்தார். பாவம், இங்க வந்து ஜெயில இருக்கார். சிறை கைதியா இருக்காரு. ஜெயில் வாழ்க்கையில அந்த கைதி. சரியா? அவங்க ஃப்ரீடம் இல்லை. இப்படிதான் முதல்ல பேசியிருப்பாங்க. ஆனா பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராய்ச்சி முடியாத காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. கிருபை வரங்களை கொடுத்தாரு. கிருபை வரங்களை கொடுத்ததும் பாருங்க, அந்த 46வது வசனத்துல பாருங்க, கிருபை வரங்களை கொடுத்து மறைபொருள் தானியேல் மூலமா வெளிப்படுத்தினதும் பாருங்க. இப்ப இங்க தானியேல் இருக்கிறாரு, நேபுகாத்நேச்சார் இருக்கிறார், 2 பேரும் நிற்கிறாங்க. தானியேல் மறைபொருள், ராஜாவே நீங்க இதுதான் பார்த்தீங்க, இது கர்த்தர் இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நேபுகாத்நேச்சார் என்ன செய்யறாரு? முகம் குப்புற விழுகிறாரு. யாருக்கு முன்னாடி? முதல்ல தானியேல் எப்படிப்பட்டவனா இருந்தான்? சிறை கைதி. ஒரு சிறை கைதின்னு கூட பார்க்காம முகம் குப்புற விழுந்து, அடுத்த வார்த்தை வணங்கினான். அப்படிதான் இருக்கு. முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டும். காணிக்கை செலுத்த நல்ல பொருள் அவன் ஐஸ்வர்யவனாக பெரிய ஆகட்டும். அது மாத்திரம் இல்லை, தூபம் காட்டையா இவன் பெரிய ஆளு. அல்லேலூயா. எப்படி வந்துருச்சு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத கர்த்தர் செய்ததுனால உலக மேன்மை வந்துருச்சு. தொடர்ந்து இதனால விதக்க விளைவுகள் பாருங்க. 48 வாசிக்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பெரியவனாக்கி. நம்ம ராஜா இயேசு நம்ம எப்படி மாற்ற போறாரு? பெரியவர்களாக்க போறாரு. அடுத்தது அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து, சரி, பெரியவனாக்கியாச்சு, சிறந்த வெகுமதிகளை கொடுத்து, அடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். ஏற்கனவே பிரதான அதிகாரி ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அவருக்கு மேல இவருக்கு தான் ப்ரமோஷன். அல்லேலூயா. அப்ப பெரியவனாக்கியாச்சு, பொசிஷன்ல பெரிய ஆளு, வெகுமதி அதிகம் கொடுத்தா அவர் நல்ல ஐஸ்வர்யமா இருப்பாங்களா? ராஜா கம்மியா, ராஜா வெகுமதி கொடுத்தா ஏழையா இருப்பாங்களா? இல்ல, பெருசா இருப்பாரு. நல்ல வெகுமதியை கொடுக்கிறாரு, அப்புறம் அதிகாரம் கொடுக்கிறாரு. அப்புறம் பாருங்க, ஒரு வசனத்துல அடுத்த வசனம் இறுதியில பாருங்க, தானியேலோ வென்றால், எல்லாரும் சொல்லுங்க, தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான்.
இப்ப பாருங்க, வாழ்க்கை தரத்தில் ஆராய்ந்து முடியாத கர்த்தர் செய்தாரா? எப்படி இந்த சிறை கைதியா இருந்த மனுஷனை பரிசுகளை கொடுத்து, வெகுமதிகளை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, நீ அங்க இருந்து இதெல்லாம் வச்சுட்டா போறாது. எங்க இருக்கணும்? அரண்மனையில. ஆமென். கைதியாக வந்தவன் அரண்மனைக்கு மாற்றப்படுகிறான். வாழ்க்கை தரத்தில் ஆராய்ந்து முடியாதவைகள். அல்லேலூயா. இந்த சேனக்கரையில, இந்த பரமாத்தின் புறத்துல, இந்த இடத்துல இருந்தது போதுமா? அதனால அப்படியே அரண்மனைக்கு வா. அப்படியா? இந்த இடத்தையே அரண்மனை புறக்கத்தில் மாற்ற போகிறாரு. அல்லேலூயா. அவ்வளவு மேன்மை எல்லாருக்கும் வரப்போகிறது. அல்லேலூயா. கவனிங்க, ஸ்மார்ட் சிட்டி அங்கெல்லாம் ஆக்குறாங்க. ஏன் இங்க ஆக்க முடியாதா? மாற்ற நினைச்சா முடியும். அல்லேலூயா. சரி, பாருங்க, வாழ்க்கை தரத்தில் ஆராய்ந்து முடியாதவர்களை கர்த்தர் செய்ய முடியும். இப்ப எல்லாரும் விசுவாசிக்க போறீங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடி அவன் இருதயத்துல கை வச்சு, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளை என் ஆண்டவர் அவன் வாழ்க்கை தரத்துல ஆராய்ந்து முடியாததை கர்த்தர் செய்ய போகிறவர்கள் ஸ்தோத்திரம். நல்ல மனம் விட்டு சொல்லுங்களா? தானியலுக்கு கர்த்தர் செய்ய முடியும், ஏன் உங்களுக்கு செய்ய முடியாது? தானியலை கர்த்தர் உயர்த்த முடியும், ஏன் உங்களை உயர்த்த முடியாது? ஆராய்ந்து முடியாதவைகளை தானியல் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய முடியும், ஏன் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது? எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில, என் கணவர் வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாதவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறவர்கள் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, ஆரம்பத்துல யார்? தானியேல் யார்? சிறை கைதி. இப்ப யாரு? பிரதானிகளுக்கெல்லாம் தலைவர். பிரதானிகளுக்கெல்லாம் தலைவர். ஒரு அரண்மனையிலே 3வது ஸ்தானத்தில் இருக்கிறான். இப்ப எங்க இருக்கிறான்? குருமண்டபத்தில் இருக்கிறான், அரண்மனையில் இருக்கிறான். இந்த அளவுக்கு உயர்வு கர்த்தர் அப்படி நம்முடைய வாழ்க்கையில மனுஷ தயவு மூலமாக கர்த்தர் மாற்ற முடியும். கடந்த நாட்களோட தோல்வியை கண்டு கவலைப்படாதீங்கம்மா. கடந்த நாட்களோட இழப்புகளை கண்டு கவலைப்படாதீங்க. கடந்த நாட்கள் முடியல பிரயாசம் அதிகமாய் பட்டுவிட்டு முடியல, கவலைப்படாதீங்க. ஒரு வேகமாய் ஒரு நாள் வரப்போகிறது. மனுஷ தயவு மூலமாய் அவன் புதிய வாசல் திறக்கப்பட போகிறது. கர்த்தர் சிலருடைய வாழ்வில் இந்த வார்த்தை நேரடியாய் கொடுக்கிறார். இந்த வார்த்தை சிலருக்குள்ளே ஊடுருவி போகிறது. விசுவாசிக்கிறீங்கன்னா கரகட்டத்தை கர்த்தரை வெளிப்படுத்துங்க. மனுஷ தயவை கொடுத்து சில வாசல்களுடைய வாழ்க்கையில் திறக்கப்பட போகிறது. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இப்ப கர்த்தர் கொண்டு வந்துருங்க. வாழ்க்கை தரத்தில் ஆராய்ந்து முடியாதவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் விசுவாசிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. நாம் விசுவாசிக்கிற தேவன் அசாதாரணமானவர். ஹalleluya. ஆராய்ந்து முடியாதவைகளை கர்த்தர் செய்கிறவர். வாழ்க்கை தரத்தில் ஆராய்ந்து முடியாதவைகள். கடைசியா முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேசத்தில் தானியேல் மூலமா இப்ப பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாதது அது தானியேலுக்கு தான் மேன்மை. தனிப்பட்ட வாழ்க்கையில சிறைக்கைதியா வந்தா ராஜா கண்ணுல தயவு கிடைக்குது, தானியேலுக்கு தான் மேன்மை. வாழ்க்கை இப்ப அரண்மனையில் வந்தாச்சு, கம்பீரமா இருக்கிறான், தானியேலுக்கு தான் மேன்மை. சரி, உன் ஆசீர்வதிச்சாக்கு டாடா பை விசியும் நான் போகிறவரல்ல. ஆபிரகாம் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அப்படின்னா நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். அல்லேலூயா. நான் ஒரு 100 பேருக்காவது 1000 பேருக்காவது கூட ஒரு சிறப்பட்டு ஆசீர்வாதம் மாறணும்னு சொல்றவங்க வீ கரங்களா செய்து. சரி, பாருங்க, இவ்வளவு நாள் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான். மறைமுறை வெளிப்படுத்தப்பட்டது ஆவிக்குரிய காரியங்கள், ஆராய முடியாத காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். அவருக்கு மேன்மைக்கு மேல மேன்மை. அதோடு ஆண்டவர் விடுகிறவர் அல்ல. இவன் 3ஆம் தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, தேசத்தில் ஆராய்ந்து முடியாதவைகள். தேசத்தில் ஆராய்ந்து முடியாதவைகள். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தனி ராஜாவின் காலத்துல தானியேலை தூக்கி சிங்கத்துக்கு கெவில போடணும்னு தனி ராஜாவுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் மற்றவங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணதுனால ஆமென் தானியேலை சிங்கத்தின் கெவில போட்டாங்க. தனி ராஜாவுக்கு தெரியும் ஆண்டவர் விடுவிப்பாருன்னு. வேற வழி இல்லாம சைனம் போட்டாச்சு, சிங்கத்தின் கெவில போட்டாச்சு. அதுக்கு பிறகு சிங்கங்கள் அதை சேதப்படுத்தல, வெளியே கொண்டு வரப்படுறாரு. ஆனால் தனி ராஜா தேடி போறாரு. ஆமென், நீ ஆராய்க்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவனா இருக்கிறாரா? எனக்கு வெளியே இருந்தா கொஞ்சம் குளிரா இருந்திருக்கும். நீங்க சிங்கத்தினுடைய சூடுபட்டு குளிர் இல்லை. அப்படி வேதத்தில் இல்லை, நான் உணர்ந்து சொல்லுகிறேன். இருந்திருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. வெளியே வந்தாச்சு. வசனம் சொல்லுகிறாரு, 6வது அதிகாரம் 26, 27, 28 விதமாய் சொல்லுகிறாரு. வாசிக்கலாம். என்னாலே தீர்மானப்படப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னை
கவனிங்க, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இதுவரைக்கும் தானியேலை தூக்கி உள்ள போட்டாங்க. இப்ப பாருங்க, ராஜா கட்டளை போடுறான், ராஜா கட்டளை போடுகிறார். ராஜா இப்ப பாருங்க, கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சு, சமூக இடைவெளியான மாஸ்க் அணியணும் அப்படி இப்படினாலும் போட்டுச்சு. அதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்றோம். இப்ப ராஜா கட்டளை போடுகிறாரு, தானியேல் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர். அப்படின்னா யாரு? அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும். என் ராஜ்யத்தின், ராஜாவின் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உள்ளவர்கள், எங்கும் உள்ளவர்கள் எல்லாரும். யாவர் அப்படின்னா தேசத்தில் உள்ள எல்லாரும். தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். தானியேலின் தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா, ஆண்டவர், நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். பாருங்க, அந்த தேவனே ஆராதிக்கணும் ராஜா கட்டளை போடுறாரு. ஆமென். நம்ம எழுப்புற கூட்டம் நடத்தி 10 பேர் வர மாட்டாங்க, 100 பேர் வர மாட்டாங்க, காத்திருக்கிறோம். ராஜா கட்டளை போடுறாரு, இந்த தேவனை தான் ஆராதிக்கணும். ஹalleluya. இந்த எழுப்புதல் யார் மூலமா வந்துச்சு? இந்த எழுப்புதல் யார் மூலமா வந்துச்சு? தானியேல் மூலமா. தானியேல் மூலமா. அந்த அற்புதம் நடக்கல, ராஜா இப்படி கட்டளை போட முடியுமா? முடியாது. தானியேலுக்கு பாடு வந்துருச்சு. தானியேல் ராஜாவை அந்த சிங்கத்துக்கு கத்த வெளியே கொண்டு வந்தாரு. இப்ப ராஜா ஆர்டர் போடுறாரு. அடுத்த வசனத்துல பாருங்க, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்பு வைக்கிறவர். நல்ல விளக்கம் கொடுக்கிறார். இவர் தான் தப்பு வைக்கிறவர், இவர் தான் ரட்சிக்கிறவர், இவர் தான் அடையாளங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஹalleluya. ராஜா எழுதுறாரு, இவர் தான் இப்படி, அந்த ஆண்டவர் தான் இப்படி தான். ஹalleluya. தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் தானியேல் மாறினான். ஹalleluya. ராஜா தான் கட்டளை போட்டார். ராஜா யார் மூலமாய் கட்டளை போட்டாரு? தானியேல். ராஜா கட்டளை போடுறதுக்கு காரணம் யாரு? தானியேல். ஹalleluya. இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற போறேன். ஐயோ, மாஸ்க் ஒரு நிமிஷம் அப்படி காத்துக்கோங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எப்படி தெரியாது, நான் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற போறேன். எல்லாரும் எழுந்திருக்கா? தேசத்தில் ஆராய்ந்து முடியாதவைகளை கர்த்தர் செய்தார். ஒரு மனுஷன் எல்லாரும் போய் கை வச்சு சொல்லுங்க, அன்றைக்கு தானியேல், இன்றைக்கு நான். அப்பா இது சொல்லிட்டோம், நம்ப முடியாது சொல்லிட்டோம். சொல்லுங்க, அன்றைக்கு தானியேல், எங்கள் தேசத்துக்கு இன்றைக்கு நான். அந்த தரிசனம் உருவாகும். 2 நிமிஷத்துல நமக்கு ஒரு தலைவியை பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யலாம். என் நம்பிக்கை ஒன்று சொல்ற போது எல்லா இந்த 4 குறித்துக்களை வலதுகரத்தை இருந்து வைத்து சொல்லி சோமனுங்கம்மா. ஆவிக்குரிய வாழ்வில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஆராய்ந்து முடியாததை செய்யப்பா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாததை செய்யப்பா. என்னுடைய வாழ்க்கை தரத்துல ஆராய்ந்து முடியாததை செய்ய. தேசத்தில் என்னை கொண்டு ஆராய்ந்து முடியாததை செய்ய. அந்த சடங்கு கொண்டு ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவதற்கு சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. நன்மைகளை தருவதற்கு சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்ய பாருமா. நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்ய பாரு. நம்பிக்கை உனக்கு ஸ்தோத்திரம், என் உலகமே உனக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உனக்கு ஸ்தோத்திரம், என் உலகமே உனக்கு ஸ்தோத்திரம். உலகமாக யாருக்கு உயர்த்துகிறோம், அற்புதம் செய்திருந்தோம், அதிசயம் நடத்திருந்தோம். உலகமாக யாருக்கு உயர்த்துகிறோம், அற்புதம் செய்திருந்தோம், அதிசயம் நடத்திருந்தோம். ஐஸ்வர்யம் ஆழ்ந்து செய்தவா, பெருமை படுத்தவா. ஐஸ்வர்யம் கடவுளே ஆழ்ந்து செய்தவா, பெருமை படுத்தவா. உமைதான் நான் நம்பியிருந்தேன், அற்புதங்கள் எனக்கு செய்ய
எல்லாரும் வலதுகரத்தை இருதயத்தில் வைங்கம்மா. தானியேலுடைய வாழ்விலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார். முதல்ல 3 காரியத்தை சொன்னார். கீழ்ப்படிந்த ஆபிரகாமுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஐஸ்வர்யம், மிகப்பெரிய மேன்மை குறித்து ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்தார். கடினமான சூழ்நிலையில விதைத்து ஈசாக்குடைய வாழ்விலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்தார். ராஜாவை பயந்து நடுங்கக்கூடிய விதத்தில் மேன்மை. யாக்கோபுடைய வாழ்விலே பொறுமையாய் காத்திருந்தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியேலுடைய வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, வாழ்க்கை தரத்தில், தேசத்தில் அவன் மூலமாய் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார். நம்முடைய வாழ்விலும் செய்ய போகிறார். எல்லாரும் சொல்லவே, நம்முடைய வாழ்விலும் செய்ய போகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், வாழ்க்கை தரத்தில் நம் மூலமாய் தேசத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சர்வ வல்லவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களில் செய்ய போகிறீர்கள் என்பதை விசுவாசித்து நம்மை தியானித்து இருக்கிறோம். அப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, வாழ்க்கை தரத்தில் உடைய பிள்ளைகள் மூலமாய் தேசத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்த போகிறபடியால் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் உள்ள எல்லா அனுபவங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு என் வாழ்க்கையில ஆராய்ந்து காரியத்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்ற விசுவாசம் உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் கடந்து வரட்டும். அப்பா, ஆண்டவர் பொறுப்பிடுங்க, ஆசீர்வதிங்க. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கை செழிப்பாகட்டும், மேன்மை அடையட்டும், உயர்வான அனுபவத்தை கண்டுகொள்ள உதவி செய்யும். தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். தேவ பிள்ளைகளே,